ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் பார்த்த எல்லாருமே கண்டிப்பா கண் கலங்கி இருப்பீங்க. கலங்காம இருக்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு பெஸ்ட் பிளேயர், நல்ல மனிதர், அவரை வெளியே தூக்கி போட்டாங்க. எதுக்காக இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல இப்படி கேவலமா இந்த ஷோவை கொண்டு போறானுங்க அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது. அதாவது கேம் ஆன எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கேமே ஆடாத தற்குறிகள் எல்லாத்தையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த வாரத்தை பொறுத்தளவுல அருண், தீபக் 2 பேரையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. 2 பேருமே சூப்பரா கேம் ஆடினாங்க. பவித்ராலாம் என்னத்தங்க பண்ணா? எதுவுமே பண்ணாம திங்க தூங்க புரணி பேச இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பண்றா அப்படின்னா அடுத்தவங்க கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, புல்லிங் பண்றது, ப்ரொவோக் பண்றது, இதை தான் பண்ணிட்டு இருக்கா. விஷால் மட்டும் என்ன பண்ணா? விஷாலும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படி உள்ள போட்டியாளர்கள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் கேமுக்காக உயிரை கொடுத்து விளையாண்டவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? பாக்குற மக்கள் என்ன முட்டாளாடா? அதுலயும் இந்த மக்கு செல்வனை பொறுத்தளவுல மக்கள் ஓட்டு போடல, அதனால தீபக் வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியையும் நம்ம மேல தூக்கி போடுறாரு. சார், நீங்களும் உங்க சேனலும் டிஆர்பிக்காக கண்ட கர்மத்தையும் பண்ணிட்டு அதுக்கு மக்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது சுத்தமா சரியில்லை சார். உண்மையாவே உங்களுக்கு மக்கள் செல்வன் அப்படிங்கிற பட்ட பேர் பொருந்தாது. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு மக்கள் மேல பொழிய போடாதீங்க. அது மட்டும் இல்ல, இவரை பொறுத்தளவுல இந்த சீசனை எப்படிங்க ஹோஸ்ட் பண்றாரு? ஹோஸ்ட் பண்றதுக்கு தகுதியற்ற ஒரு ஹோஸ்ட் தான் இந்த விஜய் சேதுபதி. இவரை பொறுத்தளவுல இவர் பேசுறதுக்கு எல்லாருமே ஆமாசாமி போட்டுறணும். எதிர்த்து யாருமே கேள்வி கேட்ட கூடாது. கேள்வி கேட்டா ஐயாவுக்கு கோவம் வந்துரும், அசிங்கப்படுத்திடுவாரு. ஆமாங்க, ராணுவ போலியா இருக்கிறாரு, நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல ராணுவ அசிங்கப்படுத்தின விஜய் சேதுபதி எந்த இடத்துலயும் சௌந்தர்யாவை அசிங்கப்படுத்தினது கிடையாது. ராணுவ வெளியனுப்பும் போது கூட நீ பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு தாண்டா உள்ள வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா கேவலப்படுத்தினாரு. அதே நேரத்துல சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து எங்களை இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சுனிதா சொன்னதுக்கு பிஆர்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னதான் பிஆர் வேலை பார்த்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டினாரு. அதாவது இவரை பொறுத்தளவுல இந்த சீசன்ல தொடக்க நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் பெண்கள் எல்லாருக்குமே சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. பெண்களின் செல்வன் அப்படிங்கறத இவருக்கு பொருத்தமான பேர் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த ஜாக்லின், சௌந்தர்யா போன்ற நாடகக்காரிகளுக்கு செம்மையா சொம்படிச்சுட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லாங்க. உண்மையாவே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி மேல எனக்கெல்லாம் மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் சுத்தமா கிடையாது. வாங்கின காசுக்கு மேல கூவுறியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தளவுல ஆடியன்ஸா வந்து உட்கார்றவனுங்க எதுக்கு கை தட்டுறானுங்க, எதுக்கு விசில் அடிக்கானுங்க அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. யாரு நின்னாலும் கிடந்து கூவுன்னு கூவிட்டு இருக்காங்க. இல்ல அவனுக்கு ஏதாவது பண்ணுனா கூவுங்கடா. எதுவுமே பண்ணாம தின்னுட்டு தூங்குறவனுக்கு எல்லாம் எதுக்குடா கிளாப்ஸ் கொடுக்குறீங்க? அந்த கிளாப்ஸையும் சௌந்தர்யாவுக்கு அரங்கமதிர அளவுக்கு கைத்தட்டல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கூவுறதுக்கு பல தற்கொலைகள் காசை வாங்கிட்டு உட்கார்ந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. அவனுகிட்ட சௌந்தர்யா என்ன பண்ணான்னு கேட்டா பதில் கிடையாது. மக்களின் நாயகி சௌந்தர்யாவா. உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவுல எப்படியோ முடிய போகுது அப்படிங்கிற ஆறுதல் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குதே தவிர இந்த சீசனை மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசனை பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவு இந்த சீசன் ஒஸ்டா போறதுக்கு காரணம் கண்டிப்பா விஜய் சேதுபதி தான். ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறவரு வாரம் வாரம் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்கள ரோஸ்ட் பண்ணிருந்தார் அப்படின்னா இந்த சீசன் செமையா போயிருக்கும். ஆனா இவரை பொறுத்தளவுல தப்பு பண்றவன் எல்லாம் பாராட்டுவாரு, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதெல்லாம் கியூட்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல மக்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவனை போட்டு போலன்னு பொழப்பாரு. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கறத எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி வந்து மைனர் குஞ்சு மாதிரி கலரா வேட்டி சட்டையில உள்ள வர்றாரு. கண் ஆபரேஷன் பண்ணதுக்கு போடுற கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியும் மாட்டி இருக்காரு. வந்தவன என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வன்மத்தை கொட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்னடா குண்டையும் நீங்களே வைக்கிறீங்க, நீங்களே எடுக்கிறீங்க. அவனுங்களை உள்ள வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் அன்பாதான் பழகுனானுங்க. அதுலயும் தங்களை ஒரு கெஸ்டா நினைச்சுக்கிட்டு யாரையும் வருத்தப்படுத்திட கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களும் திரும்பவும் போட்டி போட போறீங்க. உங்கள இருந்து 2 நபர் ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை தூண்டி விட்டீங்க. சரி, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சினா என்னது? அவன் பண்ண தப்ப போட்டு உடைச்சு அவனை காலி பண்றதுதான் இந்த கேமே. அததானப்பா வந்தவங்க பண்ணாங்க. கேமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்கள தூண்டி விட்டு கேம் ஆட வச்சதே பிக் பாஸ் தான். விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கேள்வி கேட்கணும் அப்படின்னா பிக் பாஸ் கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஒருத்தனை தப்பு பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ பண்ணது தப்புன்னு சொல்றது சௌந்தர்யா சொல்ற மாதிரி கேவலமா இருக்கு விஜய் சேதுபதி சார். ரொம்பவே கேவலமா இருக்கு. அதே மாதிரி தான் இப்ப கூட பாருங்களேன், ரவீந்திர போட்டு இன்னைக்கான எபிசோட்ல போலன்னு பொழக்கிறாரு. அதே நேரத்துல வன்மத்தை கொட்டுன
குட்டி சாத்தாங்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. அது எப்படி சார்? பெண்கள் பக்கம் உங்க கண்ணு திரும்பவே செய்யாதா? பெண்கள் அழகா இருக்கிறாங்க, பெண்கள் கியூட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவீங்களா? பெண்கள் பண்ற தவறுகள் உங்க கண்ணுக்கு தெரியவே செய்யாதா? சரிங்க, அவர் தான் கண் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, அவர் கண்ணுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையாவே இவரை பத்தி என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு புரியலங்க. அந்த அளவு கேவலமா தான் ஷோவை ஹோஸ்ட் பண்றாரு. இருந்தாலும் வந்த உடனே எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றாரு. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் கிட்ட போகி எல்லாம் வரப்போகுது, உங்ககிட்ட இருக்கிற எந்த குணங்களை போட்டு எரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதே மாதிரியே இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த எந்த நிகழ்வுகள் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும், இல்லனா அதை போட்டு எரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாருங்க. அதுக்கு முதல்ல பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தவங்கள பத்தி மட்டும்தான் நான் யோசிக்க, அந்த குணத்தை நான் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பவித்ரா, நீ எந்த இடத்துல மத்தவங்கள பத்தி யோசிச்ச? சோத்தை பார்த்தா ஆளா உட்கார்ந்து திம்ப, எவன் தின்னா என்ன, எவன் எக்கேடு கட்டா என்ன, என் வயிறு நிரம்பினா போதும் அப்படிங்கிற மாதிரி சோத்து மூட்டை மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க. சரிங்க, எனக்கு புரியல, மத்தவங்களுக்காக பவித்ரா எந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன பொறுத்தளவுல ஊர்கலவி வேலையை மட்டும்தான் பவித்ரா பார்த்திருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து. இருந்தாலும் அவங்க பிக் பாஸ் வீட்டுல நடந்த எந்த சம்பவத்தை மாத்தி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொம்மை டாஸ்க்ல இவங்க பண்ண தப்ப விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருப்பாருல, அந்த ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த நிகழ்வை நான் எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏமா, விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீ பண்ண அதே தப்ப ஒரு ஆண் பண்ணிருந்தார் அப்படின்னா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. ஆமா, 6 பேரை அவுட் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபேக்கா நடிச்ச. அந்த நேரமே ஒரு குறும்படத்தை போட்டு பவித்ரா நீ பண்ணதை பாருன்னு சொல்லி இருந்தா நீ வாயை மூடிட்டு இருந்திருப்ப. இவரை பொறுத்தளவுலதான் இவர் அதுக்கு செட் ஆக மாட்டாரு. பெண்களை பார்த்தாலே இவர் பல்லு இழிச்சிட்டு பேசாம தான் நிக்கிறாரு. ஆமா தானங்க? இருந்தாலும் பவித்ரா இப்படிலாம் சொன்னதுக்கு இவர் ஒரு காரணம்லாம் சொல்றாரு. நான் பொம்மையை தச்சது உங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் அந்த பொம்மையில உங்க பேரு தான் இருந்துச்சு, அந்த பொம்மையை என் வீட்டுல தான் வச்சிருக்கேன், இப்போ அந்த நிகழ்வு மாறணும்னு நினைக்கிறீங்களா அப்படியுமே கேட்கிறாரு. உடனே பவித்ராவும் பல்லு இழிச்சுக்கிட்டு, இல்ல சார் அந்த நிகழ்வு அப்படியே இருக்கட்டும் சார் அப்படியுமே சொல்றாங்க. எனக்கெல்லாம் செம காண்டாச்சுங்க, எதுக்குடா இவ்வளவு கேவலமா உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முத்து வராரு. முத்துவை பொறுத்தளவுல என்கிட்ட யாராவது கோவமா பேசினாங்க அப்படின்னா எதுக்கு என்கிட்ட கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குமே கோவம் வரும். ஆனா இப்போ அந்த கேரக்டரை மாத்திக்கிட்டேன், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத கவனிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட முடிவா இருக்குது. என்னோட பழைய கேரக்டரை நான் மாத்திக்கணும், அதை எரிச்சணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல நான் கேப்டனா இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்படியாவது முத்துக்குமார் நான் டவுன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக, எப்பா நீ அந்த இடத்துல நடந்ததை மாத்தணும்னு நினைக்கிற, ஆனா உன்னை பொறுத்தளவுல நீ கேப்டனா இருந்த அந்த நேரம் உன்கிட்ட தான் பதவி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, அந்த திமிர்ல தலகணத்துல நீ அப்படி பண்ண அப்படிமே சொல்றாரு. யோ, முத்துக்குமரன் அந்த இடத்துல தலைகணத்துல பண்ணல. அந்த நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் டிவில வேலை பார்க்கிற குரூப் ஒன்னா இருந்தாங்க. யாரெல்லாம்? அருண், சத்யா, விஷால், இவனுங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருந்துகிட்டு முத்துக்குமரன் காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே முத்துக்குமரன் என்ன சொன்னாலும் கேட்காம திமிரா அலைஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த பிரச்சனையை பொறுத்தளவுல விஷால் வந்து வாண்டடா கிரியேட் பண்ண விஷயம். முத்துக்குமரன் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், விஷால் வரவே இல்ல. அந்த இடத்துல தான் அவன் கோவப்பட்டான். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்மானத்தை விட்டு நான் இப்படி ஒரு டாஸ்க பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் முத்துக்குமரனோட முடிவா இருந்துச்சு. ஆனா அந்த வாரமே நீ விஷாலையோ இல்லனா விஜய் டிவி ப்ராடக்டையோ கேள்வி கேட்காம முத்துக்குமரன் பண்ணதான் தப்பு, உன்னோட கேப்டன்சியே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் மேல பழிய போட்ட. நாங்க எதையும் மறக்கல. எதுக்காகனா முத்துக்குமரனோட கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வாரம் தான் பிக் பாஸ் வந்து இதுவரைய நடந்த கேப்டன்சிலேயே முத்துக்குமரனோட கேப்டன்சி தான் சிறப்பான கேப்டன்சி அப்படிங்கிற பாராட்டி இருந்தாரு. ஆனா உன்னை பொறுத்தளவுல நீ பாராட்டல, அவனை எப்படிலாம் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே ஷோவை நடத்தின மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துலயும் முத்துக்குமரன் மேல உனக்கு இருக்கிற வன்மம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா விஷால பொறுத்தளவுல என்கிட்ட இருக்கிற தயக்கத்தை எரிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு இடத்துல சௌந்தர்யாவை தப்பா பேசிட்டேன், அதை மட்டும் நான் பண்ணிருக்க கூடாது, அந்த நிகழ்வை எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு, அதாவது என்ன சொன்னாரோ அதை சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அடுத்ததா வர்ஷினியை பொறுத்தளவுல என் மேல எனக்கு நிறையவே செல்ஃப் டவுட் இருக்குது, இனி என்ன நான் நம்பணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன், செல்ஃப் டவுட்டை எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த வாரம் தீபக் கிட்ட நான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டேன், அதை நான் பண்ணிருக்க கூடாது, அந்த நிகழ்வை எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்ததா ஜாக்லின் வராங்க. ஆமாங்க, அதே நாடகக்காரி தான். ஓ, நாடகக்காரி இல்லையா, உறவாடி கெடுக்கிறவளா? ஆமாங்க, அதே உறவாடி கெடுக்கிற ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து என்னை பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதை நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பண்ற தப்புலாம் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் செய்யணும்.
நீங்களே ஜாக்லினோட கேம் பிளேயை எடுத்து பாருங்க. முதல் வாரத்துல இருந்து 14வது வாரம் வர இவங்க மேல தவறு இருக்கும். ஆனா நான் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக கேமரா கிட்ட நிறையவே பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணியும் தன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா ஓரமா உட்கார்ந்து அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணி தன்னை எல்லாருமே டார்கெட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் ரொம்பவே நல்லவ அப்படிமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபக் அண்ணன் கிட்ட நான் நிறையவே பிரச்சனை பண்ணிருக்கேன். ஸ்கூல் டாஸ்க்ல கூட அவர் மேல நிறையவே வன்மத்தை கொட்டிருக்கேன். நான் அப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தீபக் வர்றாருங்க. தீபக்கை பொறுத்தளவுல என்னோட முன்கோபத்தை நான் எரிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் அருணுக்கும் இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு. அடுத்ததா சுனிதாவை பொறுத்தளவுல நான் ஓவர் திங்கிங் பண்றேன். அந்த கேரக்டரை எரிச்சிடலாம் நினைக்கிறேன். அதே மாதிரியே என்னோட ட்ரோஃபியை உடைக்கிற அந்த தருணம் இந்த பிக் பாஸ் வீட்ல என்னால மறக்கவே முடியாது. அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிமா சொல்றாங்க. அடுத்ததா சவுண்ட் சரோஜா பேசுறத காட்டுறாங்க. சவுண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லயே ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் தான். அதாவது விஜய் சேதுபதி வந்து கருப்பு கண்ணாடி போட்டிருக்காருல்ல, சார் நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னமா தப்பான இடத்துல எங்கேயும் பாக்குறாராமா? நீ என்ன வேணாலும் பேசு, விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சிரிச்சிட்டு கியூட்டா பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. இன்னைக்கு அதை தானே சொன்னாரு. எல்லாரும் வேற மாதிரி யோசிக்கும் போது சௌந்தர்யா வேற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட கியூட்னஸ ரசிக்கிறாரு. நீ ரசிப்ப ராசா, நீ ரசிப்ப. இருந்தாலும் சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் பொறுமையை இழந்து நிறைய இடங்கள்ல கோவப்படுறேன். யாராவது என்கிட்ட முகம் சுழிச்சு பேசும்போது எனக்குள்ள இருக்கிற சிங்கம் வெளியே வந்துருது அப்படிங்கிற சொல்றாங்க. நீ இந்த சீசனை பொறுத்தளவுல நாய் குறைக்கிற மாதிரி தான் குறைச்சிக்கிட்டு இருக்க. ஒன்னெல்லாம் சிங்கத்து கூட கம்பேர் பண்ற பாத்தியா? நரி ஊழ விடுற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் ஊழ விட்டுக்கிட்டு இருக்க. சரி உன் வாய் உன் உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல ராணவ் கீழே விழும்போது அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்படி நான் சொல்லாம இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர்யா ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்ட, நீ தான் நிறைய பேரை நடிக்கிறாங்க அவங்களுக்கு வலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கியே. ஏன் ஜாக்லின் கூட செங்கல் டாஸ்க்ல எனக்கு அடிபட்டுருச்சு வலிக்குதுன்னு சொல்லும் போது இல்ல அவளுக்கு அடியே படல நான் பார்த்தேன், அவ போலியா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கல. உன்னை பொறுத்தளவுல உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, நீ நடத்துமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா சிவா வராருங்க. சிவாவை பொறுத்தளவுல எனக்குள்ள இருக்கிற பயத்தை நான் எரிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நான் வெளியே போகும்போது முத்துக்குமரனுக்கு எதிராக நான் எதுவுமே பேசல. இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்க முத்துக்குமரன் நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுறாரு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுல நான் இதுக்கு எதிரா வீடியோ போடவே இல்லைங்க. ஏன்னா அதை நான் பார்க்கல. ஆனா இப்போ புதுசா சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்கல்ல. ஆமாங்க 80 நாள் வரை முத்துக்குமரனுக்கு சொம்பு தூக்குன பல பேரும் காசை வாங்கிட்டு இப்ப சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க இன்னைக்கு கூட கதறுவானுங்க. முத்துக்குமரனோட பிஆர் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு சிவகுமார் அப்படி மாதிரி கதறுவாங்க. அவனுக்கு கமெண்ட்டுக்கு கீழே போய் கழுவி ஊத்துங்க. அடையச்ச நீ தான்றா அன்னைக்கு வீடியோல அப்படி சொன்ன, முத்துக்குமரனை இழிவுபடுத்துறாரு சிவகுமார். அதனாலதான் முத்துக்குமரன் அவர் வெளியேற நேரங்கள வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, இப்ப எதுக்குடா மாத்தி உருட்டுற அப்படிங்கிற மாதிரி தரமான கேள்வியை கேளுங்க. ஆமாங்க இவனுங்களை பொறுத்தளவுல மாத்தி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பணம் வர்ற வரைக்கும் வேற மாதிரி பேசுறானுங்க. பணம் வந்ததுக்கு அப்புறமா சௌந்தர்யா தான் மாசு, சௌந்தர்யா தான் கெத்துங்கிறாங்க. எப்பா இந்த சீசனே மாதிரி காசை வாங்கிட்டு கூவுற தற்கொலைகளை நான் பார்க்கவே இல்லை. ஆமாங்க எதுவுமே பண்ணாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறத முழு நேர தொழிலா ஒருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் சொம்பு தூக்குறானுங்க பாத்தீங்களா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இப்படி சிவா ஃபீல் பண்ணும்போது விஜய் சேதுபதி வந்து நம்ம நல்லது பண்ணும்போது நம்மள பாராட்டுறாங்கல்ல, பாராட்டு கிடைக்கும் போது சந்தோஷப்படுறோம்ல, நெகட்டிவிட்டி கிடைச்சாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அடுத்ததா ரயான் வர்றாருங்க. ரயானை பொறுத்தளவுல எனக்குள்ள நிறையவே கூச்சம் இருக்குது, அந்த கூச்சத்தெல்லாம் போட்டு எரிக்கணும். அதே மாதிரியே பொம்மை டாஸ்க்ல ராணவ் கிட்ட கோவப்பட்டதெல்லாம் தப்பு கிடையாது, எல்லை மீறி நடந்துகிட்டேன், அப்படி மட்டும் நான் செய்யாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு. இப்படி எல்லாருமே பேசினதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த நேரம் முத்துக்குமரன் சிவகுமார் 2 பேரும் பேசுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்தளவுல நம்மளை பத்தின விமர்சனங்கள் நிறையவே இருக்கும், இருந்தாலும் குடும்பத்தை பத்தி பேசுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன பொறுத்தளவுல நான் பார்த்த வரைக்கும் சிவகுமாரை எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க. அதுக்கு காரணம் சிவகுமார் தான். எதுக்காகனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரன் தீபக் இந்த 2 பேரை மட்டும் தான் சிவா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பல இடங்கள்ல கேவலப்படுத்தினாரு, பல இடங்கள்ல புரணி பேசினாரு. இத வச்சு சிவகுமாரை தான் எல்லாரும் கழுவி ஊத்துனாங்களே தவிர
கண்டிப்பா சிவகுமாரோட ஃபேமிலியை யாருமே தப்பா பேசுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. அந்த அளவு தற்கொலைகள் யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்படி தற்கொலைகள் எவனாவது தப்பா பேசியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. அதை தான் இந்த இடத்துல முத்துக்குமரன் சொன்னாரு. அதே நேரத்துல கார்டன் ஏரியால சௌந்தர்யா ரயான் இந்த ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இந்த வாரத்துக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது விஷால பொறுத்தளவுல நான் பேசினது தப்பு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல மன்னிப்பு கேட்டிருக்காரு. இன்னைக்கு காரணத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. இருந்தாலும் ரயான் கிட்ட விஷால் என்ன பத்தி தப்பா பேசிருக்கானாடா, என்னடா பேசினா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல ரயான் சிம்பிளா சொல்லி முடிச்சாரு. அவன் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான்ல, இன்னைக்கு 7 கோடி தமிழ் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டான் அப்படிமே சொல்றாரு. இருந்தாலும் சௌந்தர்யா வந்து என்னோட கேரக்டர் தப்பா பேசிருக்கானோ அப்படிமே சொல்லிட்டு போறாங்க. சரிம்மா, இந்த வாரம் ஃபுல்லாவே இத வச்சுதான் உன்னோட பிஆர் ஓட்ட போறாங்க, அதுக்கு நீ ஹிண்ட் கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல முத்துக்குமரனை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கண்டென்ட் கொண்டு வராரு. வேற ஒண்ணும் இல்லங்க, பிக் பாஸ் காதலிக்கிற ஒரு பொண்ணு, விஜய் சேதுபதி கியூட்டா நினைக்கிற ஒரு பொண்ணு, வேற யாரு, சவுண்ட் சரோஜா தான். இந்த சவுண்ட் பிஆர் டீமோட ஆதரவால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறா அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதை எப்படியாவது மறைக்கணும், முத்துக்குமரனை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கேவலமான ஸ்கிரிப்ட மாமா டிவி கொண்டு வராங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் உங்களோட மண்டையெல்லாம் கழுவுனாங்களா, எப்படி கழுவுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதுல முதல்ல தீபக் சொல்றாரு. தீபக் பொறுத்தளவுல ரவி சாச்சனா இவங்க ரெண்டு பேருமே மண்டையை கழுவுனாங்க, ஆனா என்னோட மண்டையெல்லாம் அவரால் கழுவ முடியல அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே தீபக் பொறுத்தளவுல செம கேம் பிளேயருங்க. ரவீந்தரால தீபக் கிட்ட எந்த கருத்தையுமே சொல்ல முடியல, அப்பப்ப பதிலடி கொடுத்தாரு. இததான் இந்த இடத்துல தீபக் சொல்றாரு, என்னோட மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நான்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங், நான்லாம் யாரோட வலையிலையும் விழல, சாச்சனாலாம் என்னைய பெட்டி எடுக்காதீங்க, நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் என் மண்டையை கழுவுனா அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு. அடுத்ததா விஷால் வராரு. விஷால பொறுத்தளவுல சார் அவங்க என் மண்டையெல்லாம் கழுவல, என் மேல இருக்கிற அக்கறையில தான் பல விஷயங்களை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து எப்பா அவங்க மண்டையை கழுவுனாங்க, இருந்தாலும் நீ மாட்டின விஷயம் அப்படிப்பட்ட விஷயம், அதனாலதான் உனக்கு மண்டையை கழுவுன மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, அவன் பண்ண தப்ப நீ கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டிருந்தா அவன் இந்த வாரம் இவ்வளவு கேவலப்பட்டிருப்பானா? அவன் எங்க கேவலப்பட்டான்? இதுவுமே மாமா டிவியோட வேலை தானே. ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தான். இலை உள்ள போறவன் எல்லாவனும் விஷால போட்டு துவங்கடா, அவனுக்கு சிம்பத்தி ஓட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களா பண்ண மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சரிங்க, அடுத்ததா சௌந்தர்யா வருது. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நான் அவங்க சொன்னது எதையுமே நம்பல சார், அவங்க மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நம்பு நம்பு அப்படிங்கிற மாதிரி திணிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரியே என்கிட்ட நிறையவே கேள்விகள் கேட்டாங்க, அவங்க நினைக்கிற பதில நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க, நான்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எப்பா வேற லெவல்மா. நீயா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும், ரவீந்தர் விரிச்ச வலையில விழுந்துட்டீங்களே. நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்கல்லங்க, ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி கேவலமா டிராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரவீந்தரை பொறுத்தளவுல இவங்க நண்பர்கள்லாம் கிடையாது, ரெண்டுமே சுயநலவாதிகள் தான், நீங்களே பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா கொளுத்தி போட்டாரு. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஜாக்லின பொலந்து கட்டுறா, கழுவி கழுவி ஊத்துறா. அதே மாதிரி தான் ஜாக்லின், சௌந்தர்யா நீ எல்லாம் போலியா இருக்க, நீ எல்லாம் யாருக்குமே உண்மையா இருக்க மாட்ட, நீ கேமுக்காக செம கேவலமா நடிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாவை கழுவி ஊத்துனாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி காரி துப்பிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா பேசுது. அதையும் கேட்டுக்கிட்டு விஜய் சேதுபதி வந்து அப்படியா நீ தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. வேற லெவல் சார், கோமாளி மாதிரியே இருக்குது. அடுத்ததா ரயான். ரயானை பொறுத்தளவுல ரவீந்தர் வந்து என்னோட மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணாரு, அதாவது நீ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க சூப்பரா விளையாண்ட, மாசா இருந்துச்சு, அதே மாசோட பெட்டி எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு. அடுத்ததா பவித்ராங்க. பவித்ராவை பொறுத்தளவுல இவங்க எல்லாரும் மண்டையை கழுவுறதுக்கு முன்னாடி முத்து தீபக் ரெண்டு பேருமே என்னோட மண்டையை கழுவிட்டாங்க, என்ன பெட்டி எடுக்க சொன்னாங்க, அதே தான் இவங்களும் சொன்னாங்க, எனக்கு பழகி போச்சு, நான் அதனால முடிவோட தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்லுது. உடனே விஜய் சேதுபதியுமே அப்படின்னா பெட்டி எடுக்கிற முடிவுல தான் இருக்கியாமா அப்படிமா கேக்குறாரு. ஏன் சார் நீங்களும் என் மண்டையை கழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கேக்குது. ஐயோ பவித்ராக்கெல்லாம் பெட்டி போயிடவே கூடாதுப்பா. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் தான் பவித்ரா. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பெட்டி எடுக்கிறவன் தான் செகண்ட். அந்த ஒரு மாஸ் மூவ்மெண்ட் வந்து பவித்ராவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறது தான் என்னோட எண்ணம். அடுத்ததான் முத்துக்குமரன் வராரு. முத்துக்குமரனை பொறுத்தளவுல வரும்போது எல்லாரையுமே செமையா என்கரேஜ் பண்ணாங்க. அதே நேரத்துல அவங்களும் கேம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா
அவங்க எல்லார் மண்டையும் கழுவுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்கிட்டயுமே ரவி சார் வந்து பெட்டியை நீ எடுப்பியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ஜாக்லின் பொங்கிட்டு வர்றாங்க. அதாவது இல்ல சார், முத்துக்குமரன் ரவி சார் அப்படி கேட்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எப்படி ஜாக்லின், நீ என்ன அவன் பின்னாடியே சுத்துனியா? ரொம்பவே கேவலமா இருக்குமா? முதல் வாரத்துல இருந்து இவ்வளோ கேவலமா ஒருத்தி கேம் ஆடிக்கிட்டு இருக்கா, அவ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஜாக்லின் மாதிரி ஒரு துரோகியை யாருமே பார்த்திருக்க முடியாது. இதுவரையா நடந்த சீசன்லயே கூட இருந்து முதுகுல குத்துறதுல கைதேர்ந்த ஒரு போட்டியாளர் அப்படின்னா ஜாக்லின் தான். ஒவ்வொரு ஆள் கூட நட்பா பழகிட்டு அவங்களோட கேமை முடிச்சு விடுறதுல ஜாக்லின் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதாவது உறவாடி கெடுக்கிறதுல ஜாக்லின் கில்லாடி. ஒவ்வொரு ஆளா வெளியே அனுப்பியாச்சு. இப்ப கடைசியா முத்துக்குமரன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப முத்துவ முடிச்சாதான் இவங்களுக்கு முதலிடம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல முத்துவ காலி பண்ணும் அப்படிங்கிற ட்ரை பண்றாங்க. விஜய் சேதுபதிக்கும் அதான ஆசை. அவரை பொறுத்தளவுல கொஞ்சம் ஏத்தி விடுறாரு. ரவி சார், நீங்க எல்லார் மண்டையும் கழுவுனீங்கல்ல, முத்துக்குமரன் மண்டையை மட்டும் எதுக்காக கழுவல அப்படிமே கேக்குறாரு. சார், இது எப்படி சார் நீங்க கேட்கலாம்? அவன் விளையாடுறது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்துல நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், நீ இவங்கிட்ட மட்டும் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இல்ல, உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமாதானங்க? அது அவனோட தனி கேம். என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல விஜய் சேதுபதி பண்ணது ரொம்பவே கேவலமா தான் இருந்துச்சு. ஆமாங்க, கேம் ஆடுறது அவனோட விருப்பம். அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். சரி, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி யாருக்குமே சப்போர்ட் பண்ணதே கிடையாதா? கோவா கேங்க எதிர்த்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு ஆணையும் புடுங்கல. சரி, நீங்க இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் தானே, நீங்க எதுக்காக சௌந்தர்யாவுக்கு எல்லா இடத்துலயும் முட்டு கொடுக்குறீங்க? அவ இதுவரை எவ்வளவு கேவலமான வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிருக்கா, எத்தனை பேரை இழிவுபடுத்திருக்கா. அதுக்கு எதிராக நீங்க என்னைக்காவது பொங்கி இருக்கீங்களா? பொங்கலையே. உங்களுக்கு முத்துக்குமரன் அப்படிங்கிற போட்டியாளர் மேல பொறாம, அந்த பொறாமையில தான் நீங்களும் பதற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரவீந்திர போட்டு பொலன்னு பொளக்குறாரு. ரவீந்திர ஓப்பனாவே ஒத்துக்கிறாரு. சார், என்ன பொறுத்தளவுல எனக்கு பிடிச்ச போட்டியாளர் தான் முத்துக்குமரன். முத்துக்குமரனுக்கு ஆதரவா நான் வெளியவே நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். நான் முத்துக்குமரனுக்கு மட்டும் ஆதரவா பேசல, ரயானுக்கு ஆதரவா பேசியிருக்கேன், தீபக்கு ஆதரவா பேசியிருக்கேன், ஜாக்லினுக்கு ஆதரவா பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. இருந்தாலும் நீங்க வந்து முத்துக்குமரன் கிட்ட உனக்கு நான் பிஆர் வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கறத சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. இது எல்லாமே அநாகரிகமா தான் எனக்கு பட்டுச்சு. அதாவது சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால முத்துக்குமரனுக்கும் பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். யோ, பிஆர்னா என்னன்னு தெரியுமாயா? என்னோட சேனல்ல ஆவரேஜா 10,000 வியூஸ் போகுது, இல்லனா 1,00,000 வியூஸ் போகுதுன்னா நான் இல்லீகலா ஒரு வீடியோவை 1,00,000 ஓட வைக்கிறது தான் பிஆர் பண்ற வேலை. ரவீந்திர பொறுத்தளவுல அவரும் இந்த சீசனோட போட்டியாளர் தான். அவருக்கும் பிடிச்ச போட்டியாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. இதுக்கும் பிஆர் ஒர்க்குக்கும் சம்பந்தமே கிடையாது. சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டம் வந்து இப்போ முத்துக்குமரனோட பிஆர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, ரவீந்தர் தான் பிஆர் அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்காங்க. ஏலே, அப்படி பார்த்தா முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே முத்துக்குமரனுக்கு பிஆர் தாண்டா. தற்கூரி கூட்டங்கள் மாதிரி கதறிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையாவே எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சுங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒட்டு மொத்தமா முத்துக்குமரனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா நடக்காது ராசா. நீ தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் முத்துக்குமரன் ஆதரவை ஒன்னால அழிக்க முடியாது. ஓப்பனாவே சேலஞ்ச் பண்ணலாம், ஒன்னால முடிஞ்சதை பண்ணிப்பாரு. ஏன்னா எனக்கு மக்கள் மேல முழுசா நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தீபக்கோட எவிக்ஷனை பார்த்து நம்ம எல்லாருமே கண் கலங்கி இருப்போம். அதுலயும் தீபக் வெளியேற நேரங்கள்ல முத்துக்குமரன் வந்து ரொம்பவே தேம்பி ஆள்றாரு. அதையும் போலியான நடிப்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. இலை நடிக்கிறதெல்லாம் சௌந்தர்யா ஜாக்லினுக்கு தாண்டா கை வந்த கலை. இவனை பொறுத்தளவுல இதுவரை யாருக்காகவும் இப்படி இருந்து அழுதது இல்லடா. நாங்களும் இந்த நிகழ்ச்சியை 100 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தீபக் முத்துக்குமரன் இந்த 2 பேருக்கு இடையில இருந்த பாண்டிங் வேற லெவல். அதாவது தீபக் வந்து டாமினண்டா இருக்கிறாரு, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு, ரொம்ப கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்ல இருந்த எல்லாருமே தீபக்கு எதிராக இருக்கும் போது கூட முத்துக்குமரன் வந்து அவர் வந்து சீனியர், அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்குது, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி முதல் வாரத்துல இருந்து அவர் வெளியேற வாரம் வர எந்த இடத்துலயுமே தீபக்க தவறா பேசினது கிடையாது. தீபக் வந்து முத்துக்குமரனை கண்டிச்சா சரினே நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்பியா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. உங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, முத்துக்குமரனை தப்பா காட்டணும், தப்பா பேசணும், அவ்வளவுதானே. இன்னும் 5 நாள் பேச முடியுமா? பேசிக்கங்க. கடைசி நாள்ல முத்துக்குமரன் கையில டிராஃபி இருக்கும்போது
நீங்க எப்படி மாத்தி உருட்டுறீங்க அப்படிங்கறத நாங்க பொறுத்திருந்து பாக்குறோம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல தீபக்கோட வெளியேற்றம் வருத்தம் அளிக்கிறதா இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, தீபக் ரன்னரா வந்திருந்தா கூட அவரை இந்த அளவு விஜய் டிவி பெருமைப்படுத்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே நேரத்துல தீபக்கை வெளியே அனுப்பும் போது ராஜ மரியாதையோட வெளியே அனுப்புறாங்க. போட்டியாளர்கள் எல்லாருமே கண்கலங்குறாங்க. அதுலயும் இந்த டிராமாக்காரி ஜாக்லினை பொறுத்தளவுல அழுதா பாருங்க, வேற லெவல் நடிப்பா இருந்துச்சு. ஆமாங்க, தீபக்க அதிகப்படியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தினது அப்படின்னா அது ஜாக்லின் தான். இந்த நேரம் அழுது நாடகம் போட்டா தீபக்கோட ஓட்டு ஏதாவது 10 விழுந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அழுறாங்க. என்னம்மா அந்த மனுஷனை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க, சூப்பர்மா, வேற லெவல், நீ திருந்திட்ட அப்படித்தானே? நான் நம்புறேன், மத்தவங்க நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் பொறுத்தளவுல தீபக்க பாராட்டி நிறையவே வார்த்தைகள் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இதுவரைய நடந்த சீசன்லயே தீபக்கோட கேப்டன்சி மாதிரி ஒரு கேப்டன்சியை நான் பார்த்தது கிடையாது, நீங்க உண்மையாவே அரசர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான கிரீடத்தெல்லாம் முத்து வச்சு வைக்க வச்சு ரொம்பவே பெருமைப்படுத்தி தான் தீபக்கை வெளியே அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கான பயண வீடியோ தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே தீபக்கை பொறுத்தளவுல எந்த டாஸ்க்னு வந்துட்டாலும் 100% கிடையாது, 200% கொடுத்திருக்காரு. நான் இப்ப கூட ஓபனா சொல்றேங்க, என்னோட மனநிலை ஒன்னாதான் இருந்துச்சு. தீபக் முத்துக்குமரன் 2 பேரும் ஒன்னா ஸ்டேஜ்ல நிக்கணும். அந்த நேரம் தீபக்கோட கையை தூக்குனா கூட எனக்கு கவலை கிடையாது, அவர் ஒருத்த புண்ணியம் சொல்லுவேன். எப்படி முத்துக்குமரன் வந்து கேமுக்காக தன்னோட உழைப்பை போட்டிருக்காரோ அதே மாதிரியே தீபக்கும் அவரோட உழைப்பை எந்த இடத்துலயும் போடாம இருந்தது கிடையாது. ஆனா இவங்க 2 பேருமே நேர்வழியில பயணம் பண்ணிருக்காங்க. யாரோட கேமையும் கெடுத்து ஆடல. மீதம் இருக்கிற போட்டியாளர்கள் அப்படி விளையாடல. அடுத்தவங்க காலை வாடுறது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, புரணி பேசுறது, இப்படிதான் அவங்களோட கேம் இருந்திருக்குது. அதனாலதான் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் வரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். கண்டிப்பா அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களான பல பேரோட எண்ணமா இருக்குது. ஏன்னா அவனை பொறுத்தளவுல பெரிய பணக்காரலாம் கிடையாதுங்க. PR டீமுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கிற அளவுக்கு அவன் வசதியானவன் கிடையாது. அவனை பொறுத்தளவுல தமிழையும் தன்னோட உழைப்பையும் நம்பி மட்டும் விளையாண்டுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம யாரோட கேமையும் கெடுத்து விளையாடல. அதுதான் இதுல முக்கியம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, என்னதான் இருந்தாலும் தீபக்க விஜய் சேதுபதியுமே நிறையவே பாராட்டுறாரு. அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையாவே ஒரு மனநிறைவோட ஜெயிச்ச திருப்தியில தான் இன்னைக்கு தீபக் வந்து வெளியேறாரு. ஆனா முத்துக்குமரன் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, 100 நாள்ல முத்துக்குமரன் அதிகமா உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா தீபக் கூட தான். தீபக்குமே முத்துக்குமரன் கூட தான் அதிக நேரம் செலவழிச்சிருப்பாரு. இப்படி இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த பாண்ட் வேற லெவல். அதே மாதிரியே முத்துக்குமரன் வந்து தீபக் வெளியேறும் போது பல வார்த்தைகள் பேசுறாரு. அதாவது எங்க அண்ணன் ஜெயிச்சுட்டு தாண்டா போறாரு, மக்கள் மனசை ஜெயிச்சுட்டு தான் போறாரு, அவரெல்லாம் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது, அவர் தான் இந்த சீசனோட கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை சொல்றாரு. அதே நேரத்துல சில இடங்கள்ல நீ போக கூடாதுன்னு, நீ இருக்கணும்னு, நீ தான் தகுதியானவன், நீ எப்படி வெளியே போகலாம், என்னால நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி கதறி அல்றதெல்லாம் நம்மளையும் கண்கலங்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அன்பேர் எவிக்ஷன் தான் நடந்துருக்குது. அது நம்மளையே கண்கலங்க வச்சுச்சு. உண்மையாவே கடைசி 3/4 மணி நேரம் நான்லாம் அழுதுட்டேங்க. நீங்களும் அழுதுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கடைசி வாரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சா தான் இருக்க போகுது. எதுக்காகனா ஒட்டுமொத்த PR டீமும் முத்துக்குமரனை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. நம்மளோட டார்கெட் ஒண்ணுதான், முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமா இருக்கணும். அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது, அடுத்தவனை கேவலப்படுத்துறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும். நம்மளோட போக்கஸ் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடணும். இந்த சீசனை பொறுத்தளவுல தகுதியான ஒரு நபருக்கு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பட்டம் போகணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே போகியில எரிக்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா இந்த சீசனோட ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.